பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒலி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னும் விரல்பட்டு எண்ணக்கூடிய ஓரிரு மாதங்களிலே தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெறவிருக்கின்றது. அதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக தீவிரமாக மக்களை சந்திக்கின்ற வேலையும் அதேபோல மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்ற வேலையும் செய்து வருகின்றார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வேட்பாளர்களை விருப்ப மனு கொடுக்கின்றார்களோ அந்த விருப்ப மனு கொடுக்கின்ற ஒரு வேலையையும் எல்லா கட்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றது. தமிழக ஆட்சி கட்டிலே பல ஆண்டுகளாக இருந்து தமிழக மக்களை ஆட்சி செய்த அதிமுக, இந்த அதிமுகவினுடைய உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி, இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி என்பது எப்பொழுதுமே கொஞ்சம் விசித்திரமான சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியிலே அதிமுக என்பது தொடர்ந்து பல ஆண்டுகள் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே போல அவருடைய கூட்டணி கட்சியிலிருந்து கூட பலரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இந்த நடைபெறவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பிலே போட்டியிடுவதற்கு விருப்ப மனு கொடுத்தவர்கள் எத்தனை பேர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் மனு செய்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் அழைத்து சென்னையிலே அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேர்காணல் நடத்தியிருக்கின்றார். அவர்களிடத்தில் பேசும்பொழுது உசிலம்பட்டியிலே 20 பேர்கள் விருப்ப மனு செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த உசிலம்பட்டி தொகுதி அதிமுகவினுடைய கோட்டை என்று சொல்லுகின்றோம் நாம் அனைவருமே. அந்த அளவிற்கு ஒரு அதிமுகவிற்கு எப்பொழுதுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது என்றெல்லாம் கூட பெருமைப்பட்டிருக்கின்றார். 20 பேர்களில் யாராவது ஒருவருக்கு தான் சீட் வழங்க முடியும். அந்த ஒருவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது நீங்கள் அனைவரும் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும், அம்மாவினுடைய பிறந்தநாள் விழா, அது போன்ற விழாக்களில் மக்களை நீங்கள் சந்திக்க வேண்டும், விழாக்களை நடத்துங்கள். அதே போல தெருமுனையிலே தெருமுனை கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்களை கூட மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சென்றிருந்த நேர்காணலுக்கு சென்றிருந்த அனைவரிடத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அந்த வரிசையிலே உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் 3 ஒன்றியங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதி தான் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி. செல்லம்பட்டி, உசிலம்பட்டி, சேடப்பட்டி 3 ஒன்றியங்களை சார்ந்த ஒருங்கிணைத்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியாக இருக்கின்றது. அதில் செல்லம்பட்டி ஒன்றியத்திலே கடந்த முறை ஒன்றிய குழு தலைவராக இருந்த ராஜா அவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அதே போல வழக்கறிஞர் மகேந்திர பாண்டி அவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இலக்கிய அணியைச் சேர்ந்த ரகு அவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அடுத்ததாக கடந்த 2011ஆம் ஆண்டு செல்லம்பட்டி ஒன்றிய குழு தலைவராக இருந்து பல்வேறு விஷயங்களை மிகச் சிறப்பாக மக்களுக்கு நிறைய வேலைகளை செய்து கொடுத்த பவளக்கொடி ராசுக்காலை அவர்களும் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த ராசுக்காலை அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவிலே எங்கெல்லாம் அந்த கட்சி கூட்டம் நடைபெறுகின்றோ அங்கெல்லாம் முன்னால் சென்று மக்களை சந்தித்து தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டவர் திரு ராசுக்காலை அவர்கள். பவளக்கொடி ராசுக்காலை அவர்களும் இங்கே விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அதே போல சேடப்பட்டி ஒன்றியத்திலே ஒன்றிய செயலராக இருக்கக்கூடிய திரு பிச்சைராஜன் அவர்களும் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அதே போல முன்னாள் அமைச்சராக இருந்த திரு துரைராஜ் அவருடைய மகன் துரை தனராஜன் அவர்களும் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். மாவட்ட கவுன்சிலர் திரு சுதாகரன் அவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். உசிலம்பட்டியில் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் திரு பூமா ராஜா அவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நீதிபதி அவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். கடந்த பொதுத் தேர்தலின் போது அமமுகவிலிருந்து போட்டியிட்ட திரு மகேந்திரன் அவர்களும் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மகேந்திரன் அவர்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லலாம். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பகுதியிலே உசிலம்பட்டியின் செல்லப்பிள்ளை என்கின்ற ஒரு அடைமொழி இருக்கின்றது அவருக்கு. காரணம் எல்லா நிகழ்வுகளிலும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றார். கடந்த முறை அவர் அமமுகவின் சார்பிலே குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டார். அவர் தேர்தலில் மக்களிடம் வாக்கு சென்று கேட்கின்ற பொழுது நானே நேரிலே பார்த்தேன். உசிலம்பட்டி கீழப்புதூர் பகுதியிலே அவர் வருகிறார் என்று சொன்ன பொழுது அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பெண்களிடத்திலே குக்கரை கொடுத்திருக்கின்றார்கள். குக்கரை பெண்கள் கையில் வைத்துக்கொண்டு மகேந்திரன் அவர்கள் அதே கருப்பு வெள்ளை சிவப்பு துண்டை அணிந்து கொண்டு வருகின்றார். மகேந்திரன் வாக்கு கேட்கிறார். அம்மா மறந்து விடாமல் எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லியிருக்கு. கட்டாயம் உனக்கு தான்ப்பா போடுவாங்க, உன்னை விட்டு வேற யாருக்கு போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க பெண்கள். சரி, யாரு எந்த சின்னத்துல ஓட்டு போடுவீங்க? அப்ப ரெட்டாலைக்கு தான்ப்பா அப்படின்றாங்க. அப்ப மகேந்திரன் என்று சொன்னாலே இரட்டை இலை என்று நினைத்துத்தான் பல வாக்குகள் மகேந்திரனுக்கு வாக்களிப்பதாக நினைத்து கடந்த முறை இரட்டை இலைக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே இந்த முறை மகேந்திரன் அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே திரு மகேந்திரன் அவர்களும்
விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அங்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிலே முன்னிலையாக இருக்கக்கூடியவர் திரு ஐ மகேந்திரன் அவர்கள். யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் சரி, உசிலம்பட்டி மக்களுடைய நலன் கருதி நீங்கள் தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று தமிழ் ஒளி தொலைக்காட்சி சார்பிலே வேண்டிக் கொள்கின்றோம். உசிலம்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒருவேளை அதிமுகவிலிருந்து வந்தால் இந்த தொகுதி மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.